சென்னை வளசரபாக்கம் ஆழ்வார் திருநகரில் வாங்கிய 72 லட்சம் ரூபாய் கடனை திருப்பித் தராததால் தொழிலதிபரை வெள்ளைநிற காரில் வந்த கும்பல் கடத்தி சென்ற சிசிடிவி காட்சி வெளியானது. தனிப்படை அமைத்து ஆந்திராவிற்கு சென்ற கோயம்பேடு போலீசார் கடத்தல் கும்பலை சேர்ந்து 6 பேரை கைது செய்தனர். விவரங்களுடன் செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கதிரவன், விவரங்கள். சென்னை வளசரவாக்கம் ஆழ்வார் திருநகர் பகுதியில் நேற்று பகல்ல தொழிலதிபர் ஒருவர் கடத்தப்பட்டார். பதிவு இல்லாத காரில் வந்து அந்த கும்பல் கடத்தி சென்றது. அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகிறது. தெலுங்கானாவை சேர்ந்த தொழிலதிபரான ரவீந்திர கவுடா என்பவர் தொழில் நஷ்டம் ஏற்பட்டு கடன் ஏற்பட்டதால் ஆழ்வார் திருநகர் பகுதியில் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக வாடகை வீட்டில் குடும்பத்தோடு வசித்து வந்திருக்கிறார். நேற்று மதியம் 11:30 மணியில வீட்டில் வெளியே இருசக்கர வாகனத்தை துடைத்துக் கொண்டிருந்த போது ஒரு சொகுசு காரில் வந்த நபர்கள் முகவரி கேட்பது போல அவருடைய பேச்சு கொடுத்து அவரை காரில் கடத்தி சென்றிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் தற்போது 6 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 72 லட்சம் ரூபாய் பணத்தை 3 நபரிடம் வாங்கியதாகவும் கடனை தராமல் சென்னையில வந்து தலைமறைவானதாக அவரை தேடி அந்த நபர்கள் கூலிப்படை உதவியோடு கடத்தியிருக்கிறார்கள். ஒரு இருசக்கர வாகனம் சொகுசு காரில் வந்து அந்த நபரை கடத்தி சென்றக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. நெல்லூர் அருகே வைத்து அந்த 6 பேரையும் கோயம்பேடு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவரிடம் தற்போது கோயம்பேடு காவல் நிலையத்தில் வைத்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. ஒரு இருசக்கர வாகனத்திலும் ஒருவர் நடந்து வந்து அந்த நபரிடம் முகவரி கேட்பது போலவும் காரில் அந்த நபரை கடத்தி விட்டு இருசக்கர வாகனம் மற்றும் சொகுசு காரில் அவர் தப்பி செல்வது போன்ற சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. 6 நபரிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.